கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நெகேமியா 9:25. அவர்கள் உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலரை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக மாதிரியாக வைத்துக் கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளாகிய அவர்கள் தேவனுடைய கட்டளைகளை பின்பற்றி அவைகளுக்கு கீழ்ப்படிந்தபோது தேவன் அவர்களை அதிகமாக ஆசீர்வதிக்க தொடங்கினார். அரணான பட்டணங்களையும் செழிப்பான தேசங்களையும் வெற்றி கொண்டு நல்ல வஸ்துக்கள் நிறைந்த வீடுகளையும் ஏற்கனவே வெட்டப்பட்டிருந்த கிணறுகளையும் நாட்டப்பட்டிருந்த திராட்சை தோட்டங்களையும் திரளாக சுதந்தரித்தார்கள். அவர்கள் சாப்பிட்டு திருப்தியாகி கொழுத்து தேவனுடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட்டதினால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்து அவர் கொடுத்த நன்மையில் மகிழ்ந்து அவருடைய தயவுகளுக்காக அவரை துதித்தனர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய மகா பெரிய தயையில் எப்பொழுதாகிலும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறீர்களா? கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு செய்ததை பார்க்கிலும் மிகவும் அதிகமாய் உங்களுக்கு செய்திருக்கக்கூடும். ஆனாலும் நீங்கள் அவருடைய தயையில் மகிழ்ந்து அவருடைய நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்லியிருக்கிறீர்களா? தேவனுடைய மகா பெரிய தயவை நீங்கள் அறியாதபடியினால் இன்றைக்கு உங்கள் ஆசீர்வாதங்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் குறுகி போயிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இன்னும் அதிகமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க விரும்புகிறார். நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாகவே அவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் செழிப்பாக்குவார். பிரியமானவர்களே, கர்த்தர் தமது ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிற அதே வேளையில் என்றென்றைக்கும் ஜீவிக்கிற ராஜாதி ராஜாவாகிய அவருக்கு எப்பொழுதும் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும் என்றும் அவர் விரும்புகிறார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. தேவனே, நீர் உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை ஆண்டவரே நீர் கொடுக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரப்பா. இவர்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை பரத்தின் தேவன் நீர் தருவீர் ஆண்டவரே. எந்த நன்மைகளுக்காக உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த நன்மைகளை நீர் செய்து கொடுப்பீராக. இவர்களுக்கு வேண்டிய நன்மைகள் நடக்கட்டும் அப்பா. எல்லா நன்மைகளும் உம்மால் நடக்கட்டும். நீர் வாய்க்க செய்வீராக. நன்மைகள் கைகூடி வருவதாக. சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. உம்முடைய வல்லமை விளங்கட்டும் அப்பா. சகல நன்மைகளையும் பெற்று உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய நன்மைகளில் உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாயிருக்க கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.